வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாக நடந்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி எனர்ஜி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். மேஷம் டு மீனம் வரையிலான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன, அண்ட் உங்களுக்கான இன்றைய நாளுக்கான லக்கி கலர் அண்ட் எஸ்ஆர் நோவா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மேஷம் டு மீனம் வரை, ஓகே, எந்த நம்பருக்கு எந்த ராசி அப்படின்ற மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சரிங்களா? 1 to 12 ராசிகள் நான் 1 by 1 கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேயும் அதற்கான கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 1லேருந்து 12 வரைக்கும் அந்த நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் ராசிக்கான நம்பர் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்து அது எந்த கார்டில் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் உங்களோட ராசிக்கான ரீடிங் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் பாசிட்டிவ் டே அப்படின்னு டைப் பண்ணி இன்றைய நாளுக்கான உங்களுடைய விஷஸையும் உங்களோட ஃபீட்பேக்கும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான ரீடிங் 1 by 1 போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஷம். மேஷம் உங்களுக்கான இன்றைய நாளுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது, உணர்வு ரீதியாக அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க. சரிங்களா? ஸோ கவலையை மண்டையில் ஏற்றிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. எதற்கண்டும் கவலைப்பட வேண்டாம். இப்போது நம்மளுக்கு என்ன விதமான நன்மைகள் நடக்குது, ஸோ யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு நன்மையை கொடுக்குறாங்க, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதை பிக் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு முடிஞ்சு போனதை பற்றி இல்லை உங்களை விட்டு போனதை பற்றி இதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் சேடாக இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் செய்யவே கூடாது. அதற்கு பதிலாக இருக்கிற வாய்ப்புகள் என்னவா இருக்குது, அதை எப்படி பயன்படுத்திக்கலான்றதை பார்க்கணும். உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்க பார்க்கணும். அண்ட் இப்போயும் என்ன நன்மை உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்றதே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை பண்ணாலே உங்களுக்கு ஒரு அமைதி, நிதானம், பொறுமை எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ உங்களுக்கு இன்றைய நாளுக்கான லக்கி கலராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது மேபி. சரிங்களா? இருக்கலாம், எஸ்ஸும் கிடையாது நோவும் கிடையாது, இருக்கலாம். ஸோ ஒரு நியூட்ரலாக எடுத்துக்கோங்க. மேஷம் இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. அடுத்து நம்ம ரிஷப ராசி பார்க்கலாம். ரிஷபம் உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் உங்களை சேரும் அப்படின்னு இருக்குது. ரொம்ப நாளாக ரொம்ப மாதங்களாக ஒரு பண ரீதியான விஷயங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த காரியம் உங்களுக்கு கைக்கூடி வரும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளில் ஏதாவது புதிய விஷயங்கள் தொடங்குறீங்கன்னா அது இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட தொடங்குங்க. இன்றைய நாளில் ஒரு விஷயம் தொடங்குனீங்கன்னா அது கொஞ்சம் இழுபறியாக முடியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் நீங்கள் ரொம்ப மாதங்களாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பொருள் ரீதியாக பண ரீதியாக நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும். அண்ட் நீங்கள் விதைச்சதுக்கான அறுவடை இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ அது இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. பட் நீங்கள் அதை வெயிட் பண்ணி சேடாக ஆக வேண்டாம். அது தானாகவே உங்களுக்கு சேரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைய நாளுக்கான உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ அண்ட் க்ரீன். இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எஸ். ஓகே, ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரிஷபம் இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. அடுத்து மிதுனம் உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை ஏற்படும், ஒரு உறுதியான மனநிலை ஏற்படும். ஸோ புது விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க, புது முடிவுகள் எடுப்பீங்க. கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட் இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு தைரியம், தெம்பு உங்களுக்கு மன ரீதியாக ஏற்படும் அப்படின்றது. ஸோ மனம் சார்ந்த ஒரு நல்ல விதமான ஒரு நியூ பிகினிங் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே உயர்வாகவும் மேலோங்கியும் அண்ட் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் அதற்கான
ஒரு சூழலை இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்கில் வருது. ஸோ உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ. அண்ட் இன்றைய நாளுக்கு உங்களுக்கு எஸ் ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது எஸ். ஓகே, ஸோ மிதுனம் இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடகம். ஸோ கடகராசி உங்களுக்கான ரீடிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய நாளில் நீங்கள் எதையும் தள்ளி போடாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்யாதீங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன பணிகளை செய்யணுமோ அதை இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடுங்க அப்படின்னு இருக்குது, சரிங்களா? அண்ட் எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அங்கேருந்து ஒரு சில உங்களுக்கு ஒரு சிக்னலோ இல்லை ஒரு சில இன்ஃபர்மேஷனோ கன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில். அதே மாதிரி நீங்களும் எந்த விஷயத்தையும் இன்னைக்கு தள்ளி போடக்கூடாது. ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அதை இன்றைய நாளில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் சில பேருக்கு உங்களுடைய ஸ்கில்ஸை உங்களுடைய செயல்களில் வெளி உலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு இன்றைக்கி பெஸ்ட்டான ஒரு நாளாக இருக்கும். ஸோ இது அவங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளுக்கான லக்கி கலர் பார்க்கும்போது ஆரஞ்ச் அண்ட் ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான எஸ்ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது மேபி சரிங்களா இருக்கலாம். ஏன்னா அது எஸ் ஆக்கிக்கிறதும் நோவா ஆக்கிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால மேபியாக நான் விடுறேன். ஸோ அது எஸ்ஆர் நோவான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கடகம் இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிம்மம். ஸோ உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது, இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். ஒரு விதமான மனதாலையும் சரி உடலாலையும் சரி உங்களுடைய மற்ற காரணிகள் உணர்வுகள் எல்லா சைடும் உங்களுக்கு, அதாவது ப்ராக்டிக்கல் மெட்டீரியல் எல்லா சைடும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். ஸோ இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க, ஒரு சில புதிய விஷயங்களை தொடங்க இருக்கிறீங்க. ஸோ உங்கள் வாழ்நாளில் இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக உங்களுக்கு அமையும் அப்படின்றது கண்டிப்பாக இங்கே தெரியுது. ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ ஒரு நியூ பிகினிங் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு முழு மனதோட முழுமையாக செய்யுங்க, ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கான லக்கி கலர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கை ப்ளூ அண்ட் க்ரீன் கலர். இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் நோவா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது ஒரு பிக் எஸ், பெரிய எஸ் தான், சரிங்களா? ஸோ சிம்மம் இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம கன்னி ராசிக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ இன்றைய நாளில் நீங்கள் மனதளவில் ஒரு விஷயத்தில் உடஞ்சி போயிருக்கீங்க, ரொம்ப சஃபரிங்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் அதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு கிடைக்க போகுது. மனதளவில் எல்லா பிரச்சனைகள் வெளியேற போகிறீங்க. ரொம்ப நெகட்டிவிட்டி டாக்ஸிக்காக இருந்திருக்கும் மைண்ட் செட், உங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும், ஏதோ ஒரு உளவியல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரியான விஷயங்களுக்குலாம் நடந்திருக்கும். பட் அதுலேருந்துலாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இது இருக்க போகுது. போதும் எல்லாத்தையும் பட்டாச்சு, இது மேலே என்னதான் இருக்குது, வாழ்ந்து தான் பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு உத்வேகம் வரும் உங்களுடைய மனநிலையில். ஸோ உங்களுடைய மைண்ட் செட், ஒரு சோகம், ஒரு ஸ்ட்ரெஸ், இதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இது உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அதனுடைய ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ இன்றைய நாளுக்கான கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லோ அண்ட் பர்பிள் கலர் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், சரிங்களா? ஸோ கர்ணி இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது துலாம். துலாம் உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ பண ரீதியாக பொருள் ரீதியாக நீங்கள் யாரும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக நீங்களே ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க, நீங்களே ஒரு சில செயல்பாடுகளை செய்வீங்க. இன்றைய நாளில் பண ரீதியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு பெண் மூலயமா கூட உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய ஒரு பண ரீதியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்னா பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பண ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைய நாளில் இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காவது தான தர்மம் பண்ணாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கை, ஃப்யூச்சருக்கான பிளெஸ்ஸிங்கை கொண்டு கொடுக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்றைய நாளுக்கான லக்கி கலர்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ அண்ட் ரெட் கலர் லக்கி கலராக இருக்கும். ஸோ இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு எஸ், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது துலாம் ராசி.
ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி. உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது, இன்றைய நாள் மனதால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய விஷயங்களை கடந்து வர்றதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. ஸோ ஒரு பக்கம் என்ன அலைகள் உங்களை அடித்தாலும் சூழ்ந்தாலும் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் மனசில், பட் அதை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சில சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கும். ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க. இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது வீடு மாற்றுறது, இல்லை வீடு மாற்றுறதை பற்றி யோசிக்கிறது, இல்லை இடம் மாற்றத்தை பற்றி யோசிக்கிறது, ஏதாவது ஒரு மாற்றத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். ஸோ மாற்றத்துக்கான விஷயங்களை மேற்கொள்ளுங்க, அது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ரீடிங் வருது. உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் கிரே அண்ட் ஸ்கை ப்ளூ. சரிங்களா? ஸோ உங்களுக்கான எஸ் ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ். ஓகே. ஸோ விருச்சிகம் இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி. ஸோ தனுசு உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். பண ரீதியான பொருள் ரீதியான வாய்ப்புகள் வரும். ஒரு சாலிடான ஃபவுண்டேஷன் போடக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு திடமான வாய்ப்புகள் வரும். சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கிட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க இருக்குது. அதனால் ரொம்ப ஆக்டிவாக இருங்க. ஆனால் வாய்ப்புகள் சின்னதாக தான் வரும். இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கான வாய்ப்புகள் தான் வரும். பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது உங்களுக்கு விருட்சமாக மாறும். ஆனால் அந்த வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக வரும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இன்றைய நாளுக்கான உங்களுக்கான லக்கி கலர் பார்க்கும்போது க்ரீன் அண்ட் ரெட். இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் நோ அப்படின்னு பார்க்கும்போது எஸ். ஓகே. ஸோ தனுசு இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி. உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கும். ஸோ வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டு இருக்கே, எல்லாமே போராட்டமாக இருக்கே, என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தாலோ, இல்லை பிரச்சனையை ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தாலோ இன்றைய நாள் அதெல்லாம் வந்து சுமூகமாக மாறும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் உடலாலையும் மனதாலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி தூரத்துலேருந்து நல்ல காரியங்கள், நல்ல செய்திகள் உங்களை வந்து அடையும் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வர இருக்குது இன்றைய நாளில். அதனால் நீங்களும் கொஞ்சம் இன்றைய நாளில் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் உங்கள் சைடும் பண்ணிங்கன்னா ஆக்ஷனில் உங்களை சுற்றியும் நிறைய நல்ல விதமான சேஞ்சஸ் இன்னைக்கு உங்களுக்கு வந்தடையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். ஸோ உங்களுக்கான இன்றைய நாளுக்கான எஸ்ஆர் நோவான்னு பார்க்கும்போது எஸ். மகர ராசி இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கும்பம். கும்பராசி இன்றைய நாளுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்சிஷன் நடக்க இருக்குது. ஒரு நியூ பிகினிங் காத்துக்கிட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குது. ஸோ ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வந்து எண்ட் கார்டு கொடுத்து நிறுத்தி அடுத்து ஒரு நியூ பிகினிங்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதுக்கு தயாராக போகிறீங்க அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் நன்மையை கொடுக்கலையோ, மறைபொருளாக இருந்ததோ அதெல்லாம் இழுத்து மூடி அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதில் ஈடுபட போகிறீங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷனாக அது இருக்கும். வாழ்நாள்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அது இருக்கும். மாற்றம் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கான சூழல் வந்து இன்னைக்கு உருவாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கார்டு வருது. சரிங்களா? ஸோ இன்றைய நாளுக்கான உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட். உங்களுக்கான எஸ்ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எஸ் தான். சரிங்களா? ஸோ கும்பம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் இதுதான். ஸோ கடைசியான ராசி மீனம். உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு செயலை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு புதிய செயலை கையில் எடுத்திருப்பீங்க. புதிய விஷயத்தை தொடங்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இன்றைய நாளில். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க. ஸோ ரொம்ப தெளிவாகவும் இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸில். அண்ட் இன்றைய நாளில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு சில இன்டர்வென்ஷனும் நடக்கும். ஒரு சில குறுக்கீடுகளும் ஏற்படும். ஆன்மீக ரீதியான இன்றைய நாளில் ஒரு காரியத்தை நீங்கள் கையில் எடுப்பீங்க. அந்த காரியம் வந்து கண்டிப்பாக அதை நான் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு புதிய காரியத்தை நீங்கள் வந்து கையில் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ ஒரு நியூ பிகினிங் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அந்த காரியம் செய்கிறதுக்கான ஒரு சூழலும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். யூனிவர்ஸ் அதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கான கலர் லக்கி கலர் பார்க்கும்போது ஒயிட் அண்ட் க்ரீன். ஓகே. ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கான எஸ்ஆர் நோ அப்படின்னு பார்க்கும்போது எஸ். ஸோ மீனம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக இருக்குது.
ஸோ நேர்களே நம்ம இப்போ வந்து டெய்லி எனர்ஜி ரீடிங் அண்ட் கலர்ஸ் அண்ட் எஸ்ஆர் நோவா பார்த்தோம். 12 ராசிகள் மேஷம் டு மீனம் வரை. ஸோ உங்கள் ராசிக்கான ரீடிங் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் நல்ல விதமாக கொண்டு போங்க. ஓகே, பாசிட்டிவாக இருங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் டே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய விஷஸை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான டெய்லி வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.